பரிகாரம் என்ன, அதுக்கு பூஜை புனஸ்தானங்கள் என்ன, அதுக்கு சகசரநாம பூஜையா, வழிபாட்டு ஸ்தலமா, கோயில் ஸ்தலமா, பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுறதா, அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதா, உங்கள் முன்னோர்களை போய் கும்பிட்றதா, திதி கொடுக்கறதா, தர்ப்பணம் கொடுக்கறதா, கடல் பயணமா, விமான பயணமா, உங்கள் ஜாதகத்தில் காசியா, ராமேஸ்வரமா, உங்களுக்கு உயர்ந்த குலதெய்வமா, இத்தனையிலையும் கொண்டு போய் எதில் கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறது அப்படின்னு இந்த விவரம் தெரிஞ்ச ஜோதிட குருமார்களுக்கு நிச்சயம் தெரியும். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறை உங்களுடைய கர்மாவை எடுக்க போகிறீங்க, அது சுத்தமான கர்மாவை எடுக்க போகிறீங்க, ஆதியில் இருந்து இதுவரையிலும் இருக்கக்கூடிய கர்மாவை கலைக்க போகிறீங்க. ஒரு தேன் கூட கலைச்சி அந்த ராட்டை எடுத்த மாதிரி அப்பேற்பட்ட கர்மாவை நீங்கள் கையிலேருந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்து நிதானமாக சூதானமாக அந்த கர்மாவை போய் சுத்தப்படுத்திட்டு வரணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். 12 கட்டம் சுத்தமாக இருந்த முடக்கு ராசிக்குண்டான பரிகாரங்கள் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்கணும்.